ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பேலியோ டயட்டில் ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 எக்கு வந்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், பாயில் பண்ண எக்கை. அதுக்கப்புறம் ஒரு கப்பு ஸ்பினாச்சு, பெப்பரு, சால்ட்டு, அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பினாச்சை வந்து வதக்கி எடுத்துக்குவோம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். ஃபஸ்ட்டு ஆனியனை வந்து நல்லா வதக்கிக்கோங்க, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பினாச் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க, அவ்வளோதான். நான் ரொம்ப லைட்டாக தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஸ்பினாச்சில் ஆல்ரெடி எல்லாமே சால்ட்டு எல்லாமே இருக்கும். அதனால் வந்துட்டு நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு எக்கை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஸ்பினாச் எடுத்து வச்சுட்டு எக்கை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்ல சூப்பர் ஃபில்லிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன், க்ரீன் சில்லி, கறி லீவ்ஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பாயில் பண்ண எக்கை வந்து 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் முறுமுறுன்னு வேணும்னா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். பெப்பர் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப அப்படியே உடையாமையெல்லாம் வரணும் அப்படின்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இதெல்லாம் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆனே வந்துட்டு அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே வதக்கிக்கலாம். எப்படி வேணாலும் அது மிக்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே வதக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, ஸ்பினாச் அண்ட் எக் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.